நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்களோட அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடுதுங்க. என்னடா தெரிய வந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட அண்ணனுக்கு இந்த மாதிரி மல்லியை கொடுமைப்படுத்துறதும், மல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும், அது யாருமே வந்து ஜெயிலேருந்து அவங்கள விடுதலை செய்யறதுக்கு யாருமே முன் வரலை. எல்லாமே நம்ம அன்னபூர்ணி தான் முன் வந்து மல்லியை காப்பாற்றினாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. அப்போ எதுக்கு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போயிருக்கணும், எதுக்கு அந்த குடும்பத்தை நான் கொடுத்துருக்கணும், மாப்பிள்ளை என்ன வேலை செஞ்சிருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுது மனுஷனுக்கு. உடனே நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து அப்படியே சும்மா விஜய் சட்டையை பிடிச்சின்னு கிளின்னு கிளிக்கிறாரு. விஜய் எதுவுமே பேசாமல் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, நான் எதுக்கு போயிட்டு அவங்க முன்னாடி நிற்கணும், அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அவள் என்னென்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுந்துன்னு கேட்குறாங்க. அதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஃபீலாக இருக்குது. ஆனால் நம்ம தலைவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நச்சு நச்சு சொல்கிறாரு. உங்களை நம்பி வந்துட்டா, இனிமேல் உங்களோட உசுறு, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பு, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும், என் உசுறு தானே, எல்லாம் எனக்கு பார்த்து தெரியும், நீ வேலையை போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜேஸ்வரி அட்டம் வந்துடுறாங்க. உடனே நம்ம விஜய் கோவம் தருது. ராஜேஸ்வரி அடிச்சுட்டு, நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க, இது எனக்கும் என் மாமனுக்கும் உள்ள விஷயம், நாங்கள் ரெண்டு பேரும் பேசி டீல் பண்ணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நல்லா மூஞ்சியை உரக்கொட்டான வச்சு ஓரமாக போயிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்துடுறாங்க. ஏன் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நான் என் தங்கச்சி பார்க்க வரக்கூடாதா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராடி இருக்கேன், இந்த இது எதுவுமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, எதனா ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து இந்த அண்ணன் வந்திருப்பேன், இந்த அண்ணன் இருக்கன்றதே மறந்துட்டல, இந்த அண்ணன் செத்துட்டேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கண்காலிங்க போயிடுறாங்க நம்ம மல்லி. ஐயோ அண்ணன் அப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் அப்படியே சும்மா முள் எடுத்து நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்குது, எனக்கு வலிக்குது அண்ணன், இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஏமா இந்த அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டுன்னு இருக்க, உன் வாழ்க்கையே இந்த மாதிரி தலையில இருக்குது, மாப்பிள்ளைக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்ற விஷயத்த ஏமா என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானாக தேடி வந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன ஆனாலும் இந்த வாழ்க்கையை நீ யாருக்காக விட்டு கொடுத்துட்டு வரக்கூடாது, அப்படி வந்தால் அடுத்த செகண்டே ஒன்றை செத்ததுக்கு சமம் நீங்களே சொல்லிட்டீங்கல்லண்ணே, என்ன கஷ்டம் வந்தாலும் என் உயிரே போனாலும் இங்கே தானே, எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்தால் மாப்பிள்ளை கூட தான் வருவேன், அவரை விட்டுட்டு தனியாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதான் அவர் கண் கலங்கி போதும். ஒரு பக்கம் எனக்கு என் தங்கச்சி இருந்தால் போதுமா, என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணும் தான் அந்த மாதிரி சொன்னேன், அப்படிப்பட்ட என் தங்கச்சி கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறாரு. உடனே நம்ம தலைவி ராஜேஸ்வரி வாரம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் யாரும் கொடுமை பண்ணாவில்ல, அப்படியே வச்சு கொடுமை பண்ணுறாங்க. இவன் தான் என் தம்பியோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டா, என் தம்பி கனடா போகலான்னு தான், அந்த இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு ப்ரோக்ராமும், எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், எதான ஒன்று பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுறா அப்படி இப்படின்னு சொல்லி. என் தங்கச்சி கேன்சல் பண்ணானதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஒரு பக்கம் என்னங்க இங்கே பேச முடியும், எதுவுமே பேச முடியாது, மௌனமே சிறந்தது அப்படின்ற மாதிரி மௌனமாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்வு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் குழப்பத்தில் இருந்தாலும் இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வருமா வராதா, வேறு எதனா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் தீர்வு கண்டிப்பாக நடக்குங்க. அந்த தீர்வுக்கான சொல்யூஷன் நாம் கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம விஜய் ஓப்பனாக சொல்லிடுறாரு, இதுக்கு மேலே மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது, மல்லிக்கு நான் பொறுப்பு, மல்லியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த மாதிரி எதனா பிரச்சனை வந்தால் நானே கூட்டின்னு வந்து மல்லியை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நம்ம வெண்பாந்துன்னு ஒரு பக்கம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டடான்னு வந்து கட்டி பிடிச்சிடறாங்க. அப்பா எனக்கு தெரியும் உங்களை பற்றி, எனக்கு அப்போவே உங்களுக்கு ரொம்ப என்னை பிடிக்கும், அதுக்காக தான் நீங்கள் மல்லியம்மாவை பிடிச்ச மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை வெண்பா, எனக்கு ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி பாசம் அன்பு உங்கள் அம்மா உன் மேலே எவ்வளோ காட்டுவான்னு சொல்லிட்டு தெரியாது, அந்த அளவுக்கு உன் மேலே மல்லியம்மா காட்டுறா. ஆனால் என்ன இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் தலை குனிய செய்யுது. அந்த பிரச்சனைனால தான் எனக்கு மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காமல் போச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே மல்லி மேலே சாத்தப்பட்ட பொய்யான விஷயன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் புரிய வருது. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுக்கும் நீ ஒரே பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரையும் மல்லியம்மாவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் வெளில தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you.